Watch full episodes on Jio Hotstar. தம்பிகளா நண்பர்களே கேளுங்கப்பா. புற்புரி நகரத்துல இந்த டேம் தான் பெரிய டேமா இருந்துச்சுன்னா இந்த டேமை கட்டுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் தான் அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா? மெட்டல் எங்க இருக்கு? என்னுடைய மெட்டல் எங்க இருக்கு? யார் அதை திருடுனது சொல்லுங்க. ஓடுங்க! அடடா, இவன் நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கான். பசங்களா, கதவை திறந்து வெளியே ஓடி போயிடுங்க. தம்பி, நண்பா சிங்கம் சார், ஏதாவது ஒரு பண்ணுவா. பஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த கிரீச்சர் கூட என்னால தனியா சண்டை போட முடியாது. ஸ்பெஷல் போர்ஸ கூப்பிட்டே ஆகணும். மோட்டு பத்துலு. Oh,
பசங்களை கூட்டிட்டு உடனே இங்க இருந்து போயிடு சீக்கிரம். ஐயோ அம்மா, மோட்டு பத்லு கொஞ்சம் ஜாக்கிரதை. யாரும் கவலைப்படாதீங்க, இதை விட பயங்கரமான ஆபத்தால நாங்க தூசி மாதிரி தட்டி தூக்கி இருக்கோம்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. பத்துல ஜாக்கிரதா. சூப்பர் மோட்டு. தப்பிக்கவே முடியாதுடா. இவனுக்கு எதுவுமே ஆகலடா. என் வேறதான் வீங்கி போச்சு. பத்துல மம்மி டாடி கை வீங்கி போச்சு. பத்துல இந்த மெட்டல் மேல எப்படி எட்டி உடைச்சாலும் கொஞ்சம் கூட ரியாக்ஷனே காட்ட மாட்டான்டா. என்னுடைய மெட்டல் ஜோ எங்க இருக்கு? அழுமுடி அங்கிள், உங்களுக்கு ஏதோ கீழே விழுந்துருச்சு பாருங்க. ஐயோ கால பாத்துக்கோ. எட்டு குத்தோட எட்டி உடைக்கிறான். பத்துல இவன் கூட எப்படா நம்ம சண்டை போடுறது? என் வயிற்றுல எதுவுமே இல்லாத ஒரு ஆளை என்னால எதையுமே யோசிக்க முடியல. நீ ஏதாவது யோசிடா பத்துல. மோட்டு, ஞாபகம் வந்துருச்சு. நான் தான் முன்னாடியே இந்த சமோசாவை பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இதான் மோட்டு, சமோசாவை சாப்பிட்டு உடனே வேலைய ஆரம்பிச்சிரு. ஜாய் ஹோ. என்னடா போச்சு? ஸ்மெல் நல்லா இருக்கு, டேஸ்டும் நல்லா தான் இருக்கணும். சமோசாவா குடுடா. சமோசா. மோட்டு, சீக்கிரமா சமோசாவை சாப்பிட்டு ஆரம்பி. இதோ சாப்பிடுறான்டா. என்ன இது பகல நட்சத்திரம் தெரியுது? என் நண்பன் மாதிரியா கைய வச்ச மெட்டல் மட்டையா? இருடா உட நசுக்கி காயலாங்கல்ல தூக்கி போட்டுறான். என்னோட உடம்பையும் தலையையும் வெளியே எடுத்துரு. சொல்றத கேளு. ஒரு நிமிஷம் நீ அப்படியே இரு. நாம எதுக்காக அப்படி தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கோம்? அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. முதல்ல பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முயற்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் அடிச்சுக்கலாம். சரி சரி, நல்லது. நீங்க வீரர்கள் மட்டுமில்ல, புத்திசாலிகளும் கூட. வாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஒரு நிமிஷம். நாங்களும் உங்களுக்கு ஏத்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் வந்துடுறோம் பிரதர். நான் ஃபேஸ் டு ஃபேஸ்னு சொன்னதுக்கு அர்த்தம் இது இல்ல. தம்பிகளே நண்பர்களே, டென்ஷன் ஆகாதீங்க. நாம நிஜமாவே ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம்ப்பா. என் பேரு சில்வரட்டோ. நான் மெட்டல் வேர்ல்டுல இருந்து வந்திருக்கேன். அங்க எல்லாமே ஒண்ணு மெட்டல்ல பண்ணிருப்பாங்க, இல்ல மெட்டல் மிக்ஸ் ஆயிருக்கும். சொல்ல போனா எங்க உடம்புலயும் மெட்டல் இருக்கு. உங்க கண்ணால நீங்களே பாருங்க. சரி, நீ எதை தேடி இங்க வந்திருக்கேன்னு முதல்ல சொல்லு. இதுதான் மெட்டல் ஜோ. இது இந்த உலகத்துல மட்டும் இல்ல, இது யூனிவர்ஸ்ல இருக்கிற மொத்த மெட்டல் கேரக்டரிஸ்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. அதோட பேலன்ஸை கிரியேட் பண்ணி வைக்குது. ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு கேரக்டரும் அதோட மெட்டல் ஜோ அதுங்களை கண்ட்ரோல் பண்ணுது.
ஆமா, இப்ப நீ இத வந்து இங்கதான் தேடிக்கிட்டு இருக்கியா? பூமியில இருக்கிற யாரோ அதை திருடிட்டு வந்து எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதெல்லாம் கிடையாது. அந்த மெட்டல் ஜோவை திருடினவன் கண்டிப்பா உங்க வேர்ல்டுல தான் இருப்பான். ஏன்னா இந்த பூமியில இருக்கிறவங்க யாருக்குமே மெட்டலை பத்தி எதுவுமே தெரியாது, புரிஞ்சுக்கோ. அதனால அவன் எதுக்காக இதை திருடுறதுக்காக வரணும் சொல்லு. சரி வா மோட்டு, நம்ம என்னன்னு இதை கண்டுபிடிக்கலாம். திருடங்களை பிடிக்கிறதுல நாங்க பயங்கரமான எக்ஸ்பர்ட். திருடங்களை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா உங்களோட மெட்டல் சோவை நாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். நீங்க ரொம்ப சரியா ஐயோ அம்மா, எவனா அது அசந்த நேரம் பார்த்து சார ஆட்டது? சீக்கிரம் வாங்க. இந்த சேர் உடைஞ்சதுனால ஒரு விஷயம் தெளிவாகுது. உங்க உலகத்திலேயே மெட்டல் எல்லாம் கெட்டு போகுது. ஆமாப்பா, அதனால தான் அந்த டேம்ஸ்ல மெட்டல்ஸ் எல்லாம் உடைஞ்சுக்கிட்டே இருக்குது. நம்ம கிட்ட 36 மணி நேரம் மட்டும்தான் இருக்கு. நாளைக்கு ஈவினிங்குள்ள மெட்டல் ஜோ கிடைக்கலன்னா மெட்டல் வேர்ல்டு அழிஞ்சு போயிடும். அப்புறம் உலகத்துல இருக்கிற எல்லா மெட்டலும் கெட்டு போயிடும். மோட்டு பத்துலும் நீங்க 2 பேரும் புத்திசாலிங்க, அதோட பவர்ஃபுல்லும் கூட. ஏன் கூட வாங்க, மெட்டல் ஜோவை அதோட இடத்துல வைக்கவும் திருடனை பிடிக்கிறதுக்கும் எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. இனிமே நம்ம பேச வேணாம். கமான் டாக்டர் ஜெட்கா அண்ட் கெசிட்டர் ராம், நீங்க இங்கே இருந்து சிச்சுவேஷன் என்னன்னு எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க அவசியம் இவங்களுக்கு தேவையா இருக்கலாம். மிக்கி அப்புறம் சிங்கம் சார், நீங்க 2 பேரும் எங்க கூட வாங்க. போயிட்டு வரடா ஜனங்களா. ஏன் பின்னாடியே வாங்க. வெரி நைஸ். ஆமா, இது என்ன கேட்டோம்? அடேங்கப்பா. இதுதான் எங்க கிங் அயன்சோவுடைய பேலஸ். Welcome to Metal World. Hi guys, welcome to Metal World. This is the palace of King Ainza. நான் இந்த Metal World-ஓட புது விஷயங்களை உங்களுக்கு காட்ட போறேன். Keep watching my channel, Mickey on Live. நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது லைவ் ஸ்கிரீன்ல வராது, ஏன்னா இங்க இருந்து பூமிக்கு நெட் கனெக்ஷன் கிடையாது. சில்வர் ஆட்டோ, அது எனக்கு தெரியும். நான் சும்மா ரெக்கார்டிங் பண்றேன். எங்க இருந்து பூமிக்கு போனதுக்கு அப்புறம் இதை என் சேனல்ல நான் போடுவேன். அதுக்கப்புறம் தான் வியூவர்ஸ் பாப்பாங்க. நீ என்ன சொல்ற? மெட்டல் ஜோவை யார் திருடி இருப்பாங்க? மெட்டல் ஜோ எப்ப கிடைக்கும்னு தெரியலையே. அது எங்க இருக்கோ தெரியாது. எல்லாரும் தலை குனிஞ்சு நில்லுங்க. கிங் ஐன்ஸாவும் குயின் கோல்டினாவும் வந்துகிட்டு இருக்காங்க. நாங்க எங்களுடைய முழு முயற்சியை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நான் அதுக்கு உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறேன். மெட்டல் ஜோவை நாங்க சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவோம். ஐரோன்ஸா, உங்களை நாங்க ரொம்ப மதிக்கிறோம். நீங்க ரொம்பவே ஒரு புத்திசாலியான ஒரு கிங்.
ஆனா நீங்க மெட்டல் ஜோவை நீங்க திரும்ப கொண்டு வரலன்னா அந்த ராஜ சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கான அதிகாரத்தை நீங்க இழந்துருவீங்க. மெட்டல் ஜோவை திரும்ப கொண்டு வர்ற மாதிரியான ஆளை நீங்க சிம்மாசனத்துல உட்கார வைங்க. இல்லனா உங்க கூடவே நாங்க எல்லாருமே அழிஞ்சு போயிடும். எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. என்னால கண்டுபிடிக்க முடியலனா நான் இந்த சிம்மாசனத்தையே திறந்துருவேன். அங்க பாருங்க, சில்வர் ஆட்டம் யாரையோ கூட்டிட்டு வரான். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருடங்களா? இவங்க தான் ஹியூமன்ஸ். இவங்க தான் நம்மளோட மெட்டல் ஜோவை திருடி இருக்கணும். இவங்கள தாக்குங்க. இவங்கள தாக்கி பூமியில எங்க மெட்டல் ஜோவை ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு கேளுங்க. இல்ல இல்ல, நிறுத்துங்க. நீங்க தப்பு பண்றீங்க. சொல்றத கேளுங்க, நிறுத்துங்க. அமைதியா இருங்க, அவங்கள அடிக்காதீங்க. கிங் அயன்சா அவங்க நல்லவங்க. பூமியில இருந்து நமக்கு உதவி பண்ண வந்திருக்காங்க. நிறுத்துங்க. அவங்க எல்லாம் நல்லவங்க. அவங்கள அடிக்காதீங்க. நமக்கு உதவி செய்யத்தான் அவங்க வந்திருக்காங்க. கிங் லயன்ஸா இவங்க தான் மோட்டு பத்லு. ஹலோ மோட்டு பத்லு, வெல்கம் டு மை கிங்டம் ஆஃப் மெட்டல் வேர்ல்ட். ரொம்ப சந்தோஷம். நல்லாவே வெல்கம் கொடுக்குறீங்க நீங்க. அடிச்ச அடியில மட்டையெல்லாம் கலங்கி போய் கிருகிருன்னு வருதுங்க. ஐ அம் சாரி, வெரி சாரி. மறுபடியும் இது மாதிரிலாம் நடக்காது. உங்களுடைய பாதுகாப்புக்கான பொறுப்பை எங்களுடைய சேனாதிபதி ஜொராண்டாவுக்கிட்ட கொடுக்கிறேன். எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் எங்களுடைய மகான் சயின்டிஸ்ட் இன்ஃபின் உங்களுக்கு உதவி பண்ணுவாரு. ஓ சாரி, எங்களுடைய அரசியை உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாம விட்டுட்டேன். இவங்க தான் எங்களுடைய குவீன் கோல்டினா. இதுக்கு மேல நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா என்னோட பார்வை நாலா பக்கமும் இருக்கும். புரியுதா? தேங்க்யூ சோராட்டோ சார். சொல்ல போனா யாரு எந்த வேலை செஞ்சாலும் நான் குறுக்கவே வரவே மாட்டேன். ஆனா மெட்டல் ஜூவை தேடும் போது உங்களுக்கு சயின்டிபிக்கா ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்ன கூப்பிட்டா போதும், நான் உடனே வந்துருவேன். ஃப்ரீ சர்வீஸ் தான் உங்களுக்காக. என்னது, நீங்க ஓடி வருவீங்களா? பொய் சொல்லாதீங்க சார், உங்களால ஓட முடியாது. எதுக்கு நீ இப்படி சிரிக்கிற? ஓடி வர மாட்டேன், அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருப்பேன். இல்ல ஒண்ணு இல்ல. என்னது? இவருடைய மைண்டுக்கு மறுபடியும் என்னவோ ஆகுது. ஹியூமன்ஸ் எல்லாம் எதுக்கு இங்க வந்தாங்க? முதல்ல என்னுடைய மெட்டல் ஜோவை திருடுனீங்க, இப்ப என்னத்தை திருட வந்திருக்கீங்க. அதுவும் இல்லாம நீ என்னத்தை ஷூட் பண்ணிட்டு இருக்க? இங்க ஷூட்டிங்லாம் பண்ணவே கூடாது. என்ன பாக்குறீங்க? சீக்கிரம் இன்ஜெக்ஷன் போடுங்க. சில்வர் ஆட்டோ, நீ இவங்களை பாத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே ஜொராண்டோ. சாரி மோட்டு பத்லு, மெட்டல் ஜோ திருடு போனதுல இருந்து எல்லா மெட்டலும் கெட்டு போயிட்டு இருக்கு. இவர் தலையில தான் மேக்ஸிமம் மெட்டல் இருக்கு. அதன் காரணமா அடிக்கடி இவருடைய பிரெயினுக்கு மெட்டல் பேலன்ஸ் கெட்டு போயிடுது. அப்பெல்லாம் இவர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாரு. சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல விடுங்க, எங்களால புரிஞ்சுக்க முடியுது. கவலைப்படாதீங்க. எந்த இடத்துல மெட்டல் ஜோன் திருடு போச்சோ அந்த இடத்துல நாங்க முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடுறோம். திருடின அந்த திருட எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆதாரத்தையும் க்ளூவையும் அவன் கண்டிப்பா விட்டுட்டு போயிருப்பான். அந்த இடத்துக்கு கிங் அயன்சா இல்ல அவங்க ஆட்கள் தான் போக முடியும். அவர் தனியா போனார்னா அவர் அழிஞ்சிடுவார். நான் கிங் கிட்ட பேசி பாக்குறேன். அப்படின்னா இது நல்ல விஷயம் தானே. கிங் கிட்ட பேசிட்டு நாம உடனே போய் அந்த இடத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன மட்டும் ரெடியா இருக்கியா? சம்பவத்தை ஆரம்பிக்கலாம். ஓகே.
டேய் பத்துரு, இந்த மரம் ரொம்ப பெருசா இருக்கேடா. விக்கி, இதையும் ஷூட் பண்ணிக்க. நீ எந்த ஆங்கிளையும் விட்டு வைக்காத. அம்மா ஹலோ गाइस, இங்க நாங்க ஹோலி கேவுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நீங்களும் பாருங்க. ஹோலி கேவ் மேல இருக்கு, அங்க வாங்க. என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? அம்மாடியோ, எவ்வளவு தூரம் இருக்கு? அடேங்கப்பா, அந்த எட்ஜுக்கு போடுவா. அம்மா அடக்கு, இதுக்கு என்ன? கிங் ஐரன் ஷாக் என்ன பண்றாரு? பத்துரு பாத்தியா? ஐயோ வா, இங்க என்ன நடக்குது? இது பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஐயோ அம்மா, என்னடா நடந்துட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் ரைட் சைடுல இருக்கிற லிஃப்ட்ல வந்துருங்க. நான் கிங் கூட சேர்ந்து லெஃப்ட்ல இருக்கிற லிஃப்ட்ல மேல வந்துடுறேன். போலாமா? வாங்க. வாவ் 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 வாவ், என்ன அழகான ஊரு. பார்க்க செமையா இருக்கு. பியூட்டிஃபுல். அடா பாவிங்களா, இதுக்கு பேர் தான் பேஸ்மெண்ட் இல்லடா. ஐயோ அம்மா, அம்மா. குடிச்சுக்கோ. ஹாய் गाइस, இதுதான் என்னோட லாஸ்ட் ஷூட்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே விழுந்த ஒரேடியா போயிடுவேன் போல. ப்ளீஸ் கீப் வாட்சிங் மை சேனல் மிக்கி ஆன்லைன் and don't forget to share and subscribe. சிங்கம் சார், இங்க பாருங்க, நான் ஷூட் பண்றேன். ஐயோ பா, இங்க உயிர் போகுது. நீ என்னடா ஜாலியா ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அதுல வேற என்ன போஸ் கொடுக்க சொல்ற? இப்ப நான் தான் முன்ன ஷூட் பண்ண போறேன். அம்மா ஓட்டு பத்துல நீங்க அப்படியே இருங்க, கொஞ்ச நேரத்துல நம்ம மேல போயிடுவோம். உங்க கூட வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க மேல டிக்கெட் வாங்க போறோம். தப்பிச்சனா மலைக்கு மேல போவோம், அப்படி தப்பிக்கிறனா அதுக்கும் மேலேயும் போயிடுவோம். நான் பார்த்துவோம். கைய விட்டுறாதடா. ஆட்டோ, கையை மட்டும் விட்டுடாத. நல்லா டைட்டா பிடிச்சுக்கோம. சொராண்டோ, செல்வராண்டோ, போங்க. பொற்றாத மாட்டோ, பொடிச்சுட்டாகிறே. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? போலாமா? சரி சரி, வாங்க போலாம். ஹலோ गाइस, நாங்க இங்க இருந்து கிளம்பிட்டோம் ஹோலி மவுண்டன் கேவுக்கு. அங்க இருந்து தான் மெட்டல் ஜோ திருடு போயிருக்கு. ஐயோ, என்னடா ராக்ஸுக்கு நடுவுல வாக்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கானுங்க. அட, அது ராக்ஸ் இல்ல, அது இல்யூஷன். வாங்க வாங்க போலாம் गाइस, நாமளும் இப்ப கேவுக்குள்ள போகலாம். எப்பா, ஒரு வழியா உள்ள வந்துட்டா. எப்பா, கரண்ட் பில்லே கட்ட மாட்டீங்கடா. இருட்டா இருக்கு. என்னடா சீரியல் லைட் பறக்குது.
வாங்க. என்னடா இது மியூசியமா? இந்த இடத்துல தான் மெட்டல் ஷோவை பலகாலமா வச்சிருந்தோம். கிங் ஃபேமிலியை தவிர வேற யாருமே இங்க வர முடியாது. அப்படின்னா அந்த திருட இங்க எப்படி வந்திருப்பான்? அதைத்தான் நாம முதல்ல கண்டுபிடிக்கணும். வா மோட்டு, நம்ம வேலையை நாம இப்ப ஆரம்பிக்கலாம். அதாவது ஐயோப்பா ஏதாவது கிடைச்சதா? நல்லா கவனமா தேடு மோட்டு. ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நம்ம கையில மாட்டும் பாரு. சாரி வெரி சாரிங்க, தெரியாம பார்த்துட்டேன். சாரி. என்ன ஒருவேளை இங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இங்க போய் ஒண்ணுமே இல்லையே. இது என்னடா இது? ஆமா, இது என்னது? இது ஆமா, இது என்னது? ஓ, இதுதான் ஐடென்டிட்டி காயின். இங்க இருக்கிற எல்லா சிட்டிசன்ஸ் கிட்டயும் இந்த காயின் இருக்கும். அப்போனா திருட மெட்டல் வேர்ல்ட சேர்ந்தவன் தான். சயின்டிஸ்ட் சின் தின் தான் நமக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியும். இது யாரோட காயின் அவரால மட்டும்தான் சொல்ல முடியும். இது யாரோட ஐடென்டிட்டி காயின் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா? இந்த ஆங்கிள் நல்லா இருக்கு. இந்த ஆங்கிளும் சூப்பரா இருக்கு. வாவ், இது சூப்பர் ஷாட்டா இருக்கே. டேய் மிக்கி, நீ எதுக்காக நான் அடிக்கடிக்கு குறுக்க வந்து நிக்கிற? கொஞ்சம் ஓரமா நின்னாதான் என்னவா உனக்கு? இது யாரோட காயின்னு நான் இப்ப பார்த்து உடனே சொல்லிடுறேன். இந்த காயினோட ஓனர் பேர் ஆண்டோனியோ. இவர் மெட்டல் வேர்ல்டோட சவுத் ஜோன்ல தங்கியிருக்காரு. அப்படியா? சீக்கிரமா கிளம்புங்க. அவன் அங்க இருந்து ஓடுறதுக்கு முன்னாடி. ஆனா இந்த மிக்கி எங்கடா போடா? டேய் மிக்கி, மிக்கி. நான் இங்க இருக்கேன். இங்க டாப் ஆங்கிள் இருந்து ஷூட் பண்றேன். யாராவது வந்து என்ன பிடிங்க, இல்லனா கீழே விழுந்துருவேன். அட மோட்டோ அண்ணன், என்னோட எல்லா ஆங்கிளும் வளைஞ்சு போச்சு. சார், நீங்களே எங்க கூடவே வாங்க. நாம உடனே போய் அந்த ஆட்டோரியம் பிடிச்சிடலாம் சார். நான் யாரு செய்யற வேலையிலயும் குறுக்க வந்து நிக்கிறதே கிடையாது. இல்லனா நானே வந்திருப்பேன். என்ன சார் கிண்டல் பண்றீங்களா? உங்ககிட்ட தான் காலே இல்லையா? அப்புறம் எப்படி நீங்க வந்து குறுக்க வந்து நிப்பீங்க? வேலையை பாரு. கொஞ்சம் விட்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போறேன். கிளம்பு, இல்லனா உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன். வந்துட்டானுங்க. வாங்க, ஒன்னா போகலாம். டாக்டர் சக்கா மட்டும் இங்க இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. உங்களோட ஃப்ளையிங் மிஷின் ரொம்ப சூப்பரா இருக்கு. கொஞ்சம் மெதுவா போங்க. ரொம்ப பயமா இருக்கு. எங்களை கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு போங்க அண்ணா. ஐயோ, பயமா இருக்கு. இதுதான் ஒன்டாரியோவுடைய வீடு. அட, வீடு பூட்டி இருக்கு. நாம வர விஷயம் அவனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அடடா, பிரமாதம் பிரமாதம், அருமையா இருக்கு. டேய் பத்துலு, உடனே இங்க வந்து பாரு. அருமையான டாகோட ஸ்டாச்சு இருக்கு இங்க. அட இங்க பாரு, இது ரொம்ப அழகா எழுதி நிக்குது இல்ல? இதோட கண்ணை திறந்து என்ன பாக்குதுடா. ஐயோ, போடுங்க. டேய் பத்துலு, இந்த டாகி உயிரோட இருக்குடா. ஐயோ, கடிக்க வருது, கடிக்க வருது. யாராவது என்ன காப்பாத்துங்க. போல இருக்கே, கடிக்குது அம்மா. Come on, humans! என்ன தானே வேட்டையாட வந்திருக்கீங்க? ஆனா இப்போ நான் உங்களை வேட்டையாட வந்திருக்கேன்.
காப்பாத்துங்க. ஓட்டாரியோ தம்பி உன்கிட்ட இருந்த நாயே பரவாயில்லடானே இப்ப இதெல்லாம் அவசியம் தானா guys, we are being chased by metal dogs. இதையெல்லாம் நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. Keep watching, be happy, keep smiling. ஸ்டாப் சேசிங்க. அம்மா ஐயோ போச்சுடா. அம்மா சார் சார் எழுந்துருங்க சார் போச்சு. நீங்க என்ன சார் நேரம் கெட்ட நேரத்துல மேல ஷூட் பண்ணி வம்பட மாட்டேங்கிறீங்க வாங்க சார் போலாம் ஏன் சிங்கம் சார் என் உடம்ப தூக்கிட்டு என்னால ஓட முடியாது இதுல உங்களை வர தூக்கிட்டு ஓடணுமா இதெல்லாம் எனக்கு தேவைதானா சார் அடே மோட்டோ சீக்கிரமா ஓடி வா அந்த டாகிஸ் எல்லாம் உன்னதான் துரத்துக்கிட்டு வருது வா. ஐயோ நாய் துரத்திட்டு வந்து யாராவது காப்பாத்துங்களா காப்பாத்துங்க சீக்கிரம் போ மோட்டு. ஐயோ சீக்கிரம் வண்டியில ஏறிக்கோங்க. ஓகே கமான் உங்களுக்கு தான் சார் நன்றி சொல்லணும் ஆமா நீங்க எங்க இருந்து வந்தீங்க என் கண் பார்வை நாலா பக்கமும் சுத்தும். எல்லா செய்திகளையும் நான் வச்சிருப்பேன். உங்களை பாதுகாப்பா பாத்துக்கிறது என்னுடைய பொறுப்பு. ஐயோ மோட்டோ இந்த காரை நீ டிரைவ் பண்ணு. இட்ஸ் லைக் நார்மல் கார். நான் அவனுக்கு உன்னால இனிமே தப்ப முடியாது துரோகி. ஐயோம்மா வண்டியை கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டுங்க. சீக்கிரம் போங்க. மோட்டோ ஜீப்பை நிறுத்த வேண்டாம். இங்க இருந்து தப்பிச்சு போங்க. சீக்கிரம் மோட்டோ இன்க்ரீஸ் பண்ணு மோட்டோ. ஐயோம்மா மோட்டு சீக்கிரம் ஓட்டு. என்னாச்சு மோட்டோ ஐயோ இந்த வண்டி முன்னேறி போகவே மாட்டேங்குது எல்லாரும் வண்டியில இருந்து சீக்கிரமா கீழே குதிச்சிருங்க. மாரியோ இந்த சீட் பெல்ட்டை எப்படி கழட்டுறது? இத டொரண்டோ நமக்கு சொல்லவே இல்லையே. அம்மா காப்பாத்திக்க. Guys, as you can see, we have been trapped. இங்க இருந்து தப்பிக்க சான்ஸ் கிடையாது. Bye bye. உங்க எல்லாருக்கும் bye bye. Always being happy and keep smiling. ஆகா இப்படி சூப்பரா வந்து மாட்டிக்கிட்டோமே என்ன பண்றது? சீட் பெல்ட்டை எப்படி ஓபன் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இருங்க வரேன். சீக்கிரமா கீழே குதிச்சிருங்க வாங்க. ஆமா இந்த மோட்டு பையன் எங்க போயிட்டான்? மோட்டு கால் மாட்டிக்கிச்சுடா பசலு ஐயோ என்னால என் காலை எடுக்க முடியலையே ஐயோ எடுத்துட்டா மோட்டு மோட்டு அடே மோட்டு சீக்கிரமா ஜம்ப் அடிச்சு மேல வந்துரு. பயப்படாத மோட்டு நான் உன்னை காப்பாத்திட்டேன். அப்புறமா சந்திக்கலாம் மோட்டு பட்லோ. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சுட சுட ஃப்ரெஷ்ஷான செய்திகளை நாங்க கொண்டு வந்திருக்கோம். எங்க பார்த்தாலும் பல பிரச்சனைகள் உருவாகி இருக்கு. எல்லா மெட்டல்ஸும் கெட்டு போக ஆரம்பிச்சிருக்கு.
ஓஹோ, என்ன இது ரொம்ப மோசமா இருக்கு. அம்மா, இந்த டேம் நம்ம டேம் மாதிரி இருக்கு. நல்லா கவனிங்க, இந்த வால்ஸ்ல கூட கிராக்ஸ் விழ ஆரம்பிச்சிருச்சு. என் தம்பி நட்பா பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டாரு. இல்லைன்னா வேற டேம் கிடையாதுப்பா. நம்ம நாட்டுல இருக்கிற டேம் அங்க கொஞ்சம் பாருங்கப்பா. நேயர்களே, நீங்களே உங்க கண்ணால பாருங்க, புர்புரி நகரத்து டேம்ல விரிசல் விழுந்திருக்கு. இதெல்லாம் எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது தெரிஞ்சுக்க தொடர்ந்து பாருங்க புர்புரி நகர் நியூஸ். யாரோ கூட இருந்து ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாம வர்றது அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போயிருக்கு. யாரு யாரு? ஆமா, யாரோ இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. யாரு, எதுக்கு? யார் இந்த பையன்? யார் அந்த பையன்? தானே நாம இப்ப யோசிச்சாகணும். யார் அந்த பையன்? இதத்தானே நாம யோசிச்சாகணும். நம்ம எதிரிங்க கையால நாம சாகணும்னு யாரும் ரொம்பவே ஆசைப்படுறாங்க போல. அது நடக்க விடாம தடுத்து நாம அவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கணும். ஆனா அவ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா அவ யாரு? இதை எப்படியாவது நாம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இவ்வளவு வேலை பார்த்த அந்த ஆளு யாரு? அந்த ஆளு யாரு? அடே மோட்டோ, நீ இதுக்கான பதில கண்டுபிடிக்கணும்டா. நான் சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்லக்கூடாது, புரியுதா? பத்துலு, வெறும் வயிற்றுல என்னால எதுவுமே யோசிக்க முடியலடா. ஏதாவது ஐடியா சொல்றா பத்துலு. பத்துலு அண்ணன், யோசிக்கும் போது கொஞ்சம் இந்த பக்கமா பாருங்க. சீஸ் ஐடியா. இவரை சாப்பிடும் போது வர சத்தத்தை பார்த்தா என் உடம்புல இருக்கிற மொத்த எலும்பு உடையிற மாதிரியே ஃபீல் ஆகுது. கிங் ஐரோன் சார், சொல்லுங்க மோட்டு பத்தலோ, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கீங்க? நாம செஞ்ச ஒரு சின்ன தப்பால அந்த திருட எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். அவன் எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும்னு நாங்க ரொம்பவே ஆசைப்பட்டோம். ஆனா இந்த தடவை அந்த திருட எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவனை அதே இடத்துல தீர்த்து கட்டிடுவோம். சரி, பரவாயில்ல. ஆல் தி பெஸ்ட் மோட்டு பத்தலோ. இப்ப இந்த மெட்டல் வேர்ல்ட் உங்களை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. திருட தப்பிச்சு போக கூடாது. பத்துலு, எதுக்குடா திடீர்னு உடம்பு இப்படி சுடுது? ஒரு வேலைக்கு இங்க கோபத்துல கொதிக்கிறாரோ என்னமோ. ஐயோமா, இவர் அன்பை காட்டுறாரா இல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கறாரா? கொஞ்சம் ஓவரா காட்ட ஆரம்பிச்சுட்டாரா இவரு? திருட்டு பசங்க தப்பிச்சு ஓடி போயிருக்காங்க. இவங்க அன்பு காட்டுறது கொஞ்சம் ஓவரா இருக்குடா பத்துலு. நாங்க எதுவும் பண்ணல. இது நான் தான் சில்வர் அட்டோ. ஓடுறீங்க, இங்க வாங்க. எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க, சீக்கிரம் சொல்லுங்க.
அம்மா அடி வாங்கறதுக்குதே எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? முடியல. அட நீங்க என்ன இப்படியே அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்பதான் ஷூட் பண்றது? ஐ அம் வெரி சாரி. அவருடைய மெட்டல் பேலன்ஸ் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. சில நேரங்கள்ல என்னையே மறக்கறாரு. ஆனா மோட்டு, அந்த காரோட விவரங்கள் கிடைச்சிருச்சு. என் கூட வாங்க. அவனை பிடிக்கிறதுக்காக எனக்கு ஒரு பவர்ஃபுல் மேக்னெட் தேவையாகி இருக்கு. அப்பதான் என்னால அவனை நம்ம பக்கம் இழுக்க முடியும். நீங்க கேக்குற மாதிரிலாம் என்னால கொடுக்க முடியாது. ஆனா என்கிட்ட ஒரு சிமிலர் கேஜெட் இருக்கு. என்னங்க இது போதும். வாவ், என்ன ஒரு அருமையான இடம். பத்துல ஏதோ ஐடியான்னு சொன்னியே, ஆனா அந்த ஐடியாவை என்கிட்ட நீ சொல்லவே இல்லையாடா? அந்த ஐடியா என்னன்னு இப்ப உனக்கு சொல்றேன். இந்த தடவை நான் கிங் ஐரோன்ஸா கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன். அதாவது ஆண்டோரியாவை நாம கண்டுபிடிச்சிட்டா அவனை அதே இடத்துல வச்சு நாம தீர்த்து கட்டிடுவோம்னு சொன்னேன். நாம இங்க வந்த விஷயத்த ஓண்டாரியா கிட்ட யாரு சொன்னாங்களோ கண்டிப்பா அந்த பையன் இதே இடத்துலதான் இருந்தாங்கன்னு மோட்டோ. அது மட்டும் இல்ல, நம்ம கூட யாரோ ஒரு ஸ்பை இருக்காங்க. நாம சொல்ற எல்லாத்தையும் அவன் தான் கேட்டுட்டு இருக்கான். அவன் தான் நீ பேசுறத மறுபடியும் கேட்டுட்டு ஓண்டாரியாவோட அட்ரஸ் சில்வர் ஆட்டாவுக்கு சொல்லிருப்பாண்டா. அப்பதானே நம்ம ஓண்டாரியாவை போய் தீர்த்து கட்ட முடியும். அதோட திருட ஆதாரமும் மறைஞ்சு போயிடா பார்த்தலும். எஸ், அது மட்டும் இல்லாம என்ன பொறுத்த வரைக்கும் திருட ஓண்டாரியோ கிடையாது. அவனை அனாவசியமா மாட்டி விடுறாங்க. திருட வேற எங்கேயோ இருக்கான். அவன் தான் நம்ம கிட்ட ஓண்டாரியோவை பத்தியும் ஓண்டாரியோ கிட்ட நம்மள பத்தியும் தேவையில்லாம சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் இங்கேயே நில்லுங்க. ஒன்டாரியோவுடைய லொகேஷன் இங்கதான் எங்கேயோ பக்கத்துல காட்டுது. அந்த ஓண்டாரியோ எங்கடா இருக்கா? வாங்க, உங்களுக்காகத்தான் நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். ஓண்டாரியோ, நாங்க எல்லாருமே உன்னை பிடிக்க தானா வந்திருக்கோம். என்ன வந்து பிடிப்பீங்களா? போல்டர் அட்டாக். ஆனா அது என்னடா அது? மோட்டோ, அது எதுவா இருந்தாலும் நம்ம காப்பாத்தியே ஆகணும். இல்லன்னா அந்த மெட்டல் ஜோன் எங்க இருக்குன்னு நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடும். வா மோட்டோ, நாங்க வந்து உன்னை காப்பாத்துறோம். அவங்களை தடுங்க. யாராவது வந்து எங்களை காப்பாத்துங்க. மோட்டு பத்லு, எங்களையும் எங்க வேர்ல்டையும் காப்பாத்துங்க. மோட்டு பத்லு, யாரோ ஒருத்தர் தான் இவங்களை போட்டு ஆட்டி படைக்கிறாங்கன்னு நினைக்கிற மோட்டோ. ஆண்டோரியோ, மோட்டு பத்லு அண்ணா, தள்ளுங்க. மோட்டோ, சீக்கிரம் போ, அவங்கள காப்பாத்து. நான் அவங்கள மேக்னெட்டிக் கேஜெட்டால தடுத்து நிறுத்தி வைக்கிறேன். சீக்கிரம் போ மோட்டோ. மோட்டு அண்ணா, காப்பாத்துங்க. சீக்கிரம் மோட்டோ, சீக்கிரமா ஏதாவது செய். சீக்கிரமா ஏதாவது செய் மோட்டோ. மோட்டோ, அந்த ஆந்த கண்ணனை எப்படியாவது காப்பாத்து. என்ன காப்பாத்துங்க. தேங்க்ஸ் மோட்டோனா.
மோட்டோ பத்லோ, தேங்க்ஸ். நீங்க ரெண்டு பேரும் மத்தவங்க சொல்ற மாதிரி கெட்டவங்க ஒண்ணும் கிடையாது. என்னது மத்தவங்க சொல்ற அளவுக்கா? இருக்கட்டும் இருக்கட்டும். உன்கிட்ட நான் இப்போ பல கேள்விகளை கேட்க போறேன். நீ எல்லாத்துக்கும் பதில சொல்லணும், மறைக்காம சொல்லணும். கொஞ்ச நாளாவே இங்க ஒரு புது கிரியேச்சர் வந்திருக்கு. அது என்ன கிரியேச்சர்னு யாருக்குமே தெரியாது. இது வரைக்கும் யாருமே பார்க்கல. ஆனா அது எல்லாரும் இழுத்துட்டு அந்த கேவுக்கு கூட்டிக்கிட்டு போயிடுது. அவங்க திரும்பி வர மாட்டாங்க. அதெல்லாம் சரிப்பா. ஆமா, நீ முதல்ல எதுக்கு எங்க எல்லாருமே அடிக்க பார்த்த? அத முதல்ல சொல்லுப்பா. ஏன்னா நீங்க என்ன திருடனா பாக்குறீங்கன்னு எனக்கு செய்தி வந்தது. நான் மாட்டினா என்ன புடிச்சு நீங்க பூமிக்கு கொண்டு போயிடுவீங்க. ஆனா நான் எதையும் திருடல. ஆனா மோட்டு பத்லு, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. சிங்கம் சார், எங்களுக்கு எதுவும் ஆகல. மோட்டு, இந்த பையல நம்ம சும்மா விடக்கூடாது. சிங்கம் சார், கோவப்படாதீங்க. இந்த பையன் எதுவுமே பண்ணல. நான் அப்புறமா உங்களுக்கு விலைக்கு சொல்றேன் சார். மோட்டு பத்லு, இப்போ நான் கிளம்புறேன். என் உயிரை காப்பாத்துனதுக்காக நன்றி. என்னோட நண்பா, உடம்ப நல்லா பாத்துக்கடா. அதோட ஓட்டாரியோ, நீயும் உடம்ப நல்லா பாத்துக்கடா தம்பி. சரி, நம்ம அப்புறமா சந்திக்கலாம். மோட்டு பத்லு, மறுபடியும் நான் என்னுடைய நன்றியை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். போயிட்டு வாங்கடா. பத்திரமா போயிட்டு வாங்க. பாய் பாய். எங்க போனா எங்க போனா? ஆமா, பிரச்சனை வரும்போது மட்டும் நீங்க எங்க மாயமா மறைஞ்சு போறீங்க? அப்படின்னா ஆபத்து நெருங்குதுன்ற விஷயம் முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல? என்னப்பா இது நிலமை கொஞ்சம் இருக்க மோசமாக்கிட்டே இருக்கு. அடியாத்தி, எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. ஊர் முழுக்க இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாமே கெட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. டேம காப்பாத்துறதால எதுவும் ஆகாது. பெரிய ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷனை தேடுங்க. அம்மா பழைய தம்பியா நண்பா, பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காகத்தான் மோட்டு ஒப்பந்தம் போயிருக்காங்கப்பா. அவங்க மேல கொஞ்சம் நம்பிக்கை வைக்கப்போ. கச்சா கச்சா மோட்டு பத்லு, ஏதாவது சீக்கிரமா செய்யுங்கோ. நான் அங்கதான் ஒத்துக்கிட்டு இருக்கேன். அங்க வந்து சேர்ந்துருவோம் பாரு. கிங் ஐரோன்ஸா, நீங்க சொன்ன ஒரு நாளும் முடிஞ்சு போயாச்சு. இப்போ நீங்க சிம்மாசனத்துல இருந்து இறங்கி ஆகணும். வேற யாரையாவது ராஜாவாக்குங்க. அவங்க மெட்டல் ஜோவை தேடி கண்டுபிடிச்சு எங்களெல்லாம் காப்பாத்தட்டும். முதல்ல நீங்க திருடனுக்கு தண்டனையை கொடுங்க சார். அதுக்கப்புறம் நீங்க யாரை வேணா ராஜாவா ஆக்கிக்கங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. திருடனா? யார் அந்த திருடன்? சீக்கிரம் சொல்லுங்க. அவன் தான் திருடன். அவன் தான் ஓண்டாரியாவோட ஐடென்டி காயினை திருடி இருக்கான் சார். அதை கொண்டு போய் ஓலி கேபிள் வர தூக்கி போட்டுட்டான். அப்பதானே நீங்க ஓண்டாரியாவை சந்தேகப்படுவீங்க. எப்பெல்லாம் நாங்க இங்க இருந்து அவனை பிடிக்கிறதுக்காக கிளம்பி போறோமோ அவன் உடனே ஓண்டாரியாவுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுறான். இந்த மாதிரிலாம் பண்றதுனால ஓண்டாரியாவும் தப்பிச்சு ஓடி போயிடுறான். அதுவும் முடியலன்னா பயத்துல எங்களே அழிக்க முயற்சி பண்றானா பாருங்களேன். அந்த திருடன் யாருன்னா அவன் தான் அடிக்கடி உங்களுக்கு போன் போட்டு சில்வராடாவை உசுப்பி விட்டுட்டே இருக்கான். அப்போதானே நீங்க உங்களுடைய பதவியை இழந்துட்டு போவீங்க. ஆனா இங்க ஒரு விஷயம் பாருங்க, ஓண்டாரியோ எங்கேயும் தப்பிச்சு போகவே இல்ல. அவன் எங்களை கொலை செய்யவும் தேவையில்லை. அவன் எங்க கூடவே தான் இங்க வந்திருக்கான் பாருங்க. யாரு திருடன் தெரியுமா? அவன் தான் எங்களையும் ஓண்டாரியாவையும் பல முறை கொலை பண்றதுக்காக முயற்சிகளை பண்ணியிருக்கான். எதுக்காக தெரியுமா? அப்பதானே அவன் மேல எந்த சந்தேகமும் வராது. நீங்க என்ன சந்தேகப்பட்டு எதுக்காக பேசுறீங்க? எனக்கு தெரிஞ்சு திருடன் நான் இல்ல, நீங்க தான். நீங்களும் ஒன்டாரியாவும் கூட்டாளிகள். ஒன்டாரியா எங்க இருக்கான்னு நான் உங்ககிட்ட சொல்லும் போதெல்லாம் நீங்க அங்க போய் அவனை எப்படியாவது தப்பிக்க விடுறீங்க. என்னது? எனக்கு தெரிஞ்சு சில்வராட்டோ சரியா தான் சொல்றான். என்னடா சொன்ன? எங்க மேலே சந்தேகமா உனக்கு? பத்தலு, நான் இப்பவே வீட்டுக்கு போறேன்டா. இதுக்கப்புறம் நான் இந்த ஊர்ல இருக்கவே மாட்டேன்டா. கொஞ்சம் அழுவுறத நிறுத்துடா.
இது ஒண்ணும் புர்புரி நகர் கிடையாது, மெட்டல் வேர்ல்ட். கிங் ஐரோன் சார், சாப்பாட்டுல உங்களுக்கு எதையோ கலந்து உங்களை மயக்கமாக செஞ்சானே அவன் தான் ஒரிஜினல் திருடன். அது மட்டும் இல்லாம உங்களையே தூக்கிட்டு கேவுக்கு கொண்டு போனான். ஏன்னா ராயல் டைமண்டோட உதவியால அவனால அந்த கேவுக்குள்ள போக முடியும் இல்லையா? அப்படின்னா திருட யாரு? சீக்கிரம் சொல்லு, அவனுக்கு கடுமையான தண்டனையை கொடுப்பேன். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த திருட கிட்ட ஸ்பைடர் மாதிரி ஒரு கிரீச்சர் இருக்கு. அது எங்களை கொலை பண்ண வர முயற்சி பண்ணிருக்கு. அவசரத்துல அந்த திருட தன்னோட துணியில இருந்து அந்த ஸ்பைடரோட வெப்ப எடுக்க மறந்துட்டான் சார். அது மட்டும் இல்லாம அந்த திருடனோட துணியில ஸ்பைடரோட வெப்பு அங்க இங்கன்னு கண்டிப்பா ஒட்டிட்டு தான் சார் இருக்கும். எல்லாரும் வந்து முன்னாடி வந்து நில்லுங்க, இல்லன்னா எல்லாரோட துணியிலும் வெப்பு இருக்கான்னு சொல்லி நான் கண்டிப்பா செக் பண்ணியே தீருவேன். ஓஹோ, அப்படியா? நாங்களும் நிறைய யோசிச்சோம். அப்புறம் தின் சார் கிட்ட நாங்க இதை சொல்லி அவனுடைய போன் நம்பரை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு நாங்க சொன்னோம். அவன் தான் சில்வர் ஆட்டோவை தூண்டி இருக்கான். அப்புறம் இந்த சில்வர் ஆட்டோ மூலமா அந்த ஒன்டாரியோவுக்கு போனை போட்டு நாங்க வர செய்தியா அவன் சொல்லி இருக்கான். ஆட, இது ஏன் நம்பர் ஆச்சு? நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது சில்வர் ஆட்டோ தான் திருடனா தெரிஞ்சா. கிங் ஐரோன்ஸா, கடைசி ஆதாரத்தை வச்சு இந்த கேஸை நாங்க இப்பவே இங்கேயே க்ளோஸ் பண்ண போறோம். நாங்க அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவோம், எப்பவுமே திருட முகத்துல தான் திருட்டுக்களை தாண்டவம் ஆடும். ஏய் விக்கி, இங்க வாடா. ஹலோ காய்ஸ், திருட யாருன்னு இப்போ நான் சொல்ல போறேன். So friends, நீங்களே பாருங்க, it's Zoranto. இந்தாங்க மிஸ்டர் இன்ஃபின். ஆகா, இங்க என்ன நடக்குது? ஆமா கிங் ஐரோன் சார், நான் பிளான் போட்ட மாதிரியே மிக்கி இப்பதான் கரெக்டா ஷூட் பண்ணி கொண்டு வந்திருக்கான். அந்த ஸ்பைடர் உன்னுடையது இல்லைன்னா நீ எதுக்காக இந்த ட்ரெஸ் எல்லாம் திருப்பி திருப்பி செக் பண்ணிட்டு இருந்த? அப்படின்னா நீ தான் திருட. ஏன்னா அந்த சிம்மாசனத்து மேல உனக்கு ஒரு கண்ணு இருந்தது. நீ தான் அந்த திருட, நீயே தான். ஆமா ஆமா, நான் தான் திருட நானே தான். மோட்டோ பத்துலு, நீங்க நான் போட்ட பிளானை கெடுத்துட்டீங்க. அது பர்ஃபெக்ட் பிளான். இப்ப நான் என்னோட திறமைகளை வச்சு மத்த வேலைகளை உடனடியா ஆரம்பிக்க போறேன். அந்த கிரீச்சருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா அந்த கிரீச்சரே நான் தான். I am the creature. Oh no! என்னது இது? இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஐயோம்மா, இது என்னது? மனுஷனும் இல்ல, கிரீச்சரும் இல்ல. இப்படி ஒண்ணு என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. அம்மா காப்பாத்துக்க. இப்ப நல்லா புரியுது. இவன் நம்ம கூடவே இருந்து நம்ம எல்லாரையும் நல்லா ஏமாத்தி வச்சிருக்கான். பக்கத்திலே திருட வச்சுக்கிட்டு நம்ம ஊரெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்க நான் தான் ராஜாவோட சாப்பாட்டுல கொஞ்சமா விஷத்தை கலந்தேன். கிங் அயன்ஸா ஜாலியா சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு அங்க என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது. இன்னைக்கு அவர் சாப்பிடுற டின்னர் அவர் வாழ்க்கைய மாத்த போதுன்னு அவருக்கு தெரியாமையே அவர் சாப்பிட்டாரு. எனக்கு இப்ப என்ன ஆச்சு? எதுக்காக எனக்கு இப்ப மயக்கம் வருது? யாருங்க? கிங் மயங்கிட்டாரு. கிங் அரோம்ஸா இல்லாம என்னால அங்க நுழையவே முடியாது. லிஃப்டோட கதவும் திறக்காது. மெட்டால்ஸோ இருக்கிற அந்த கேவுக்கும் போக முடியாது. அதனாலதான் ராஜா தூங்கும்போது நான் அவரை தோல்ல சுமந்து அந்த மவுண்டனுக்கு கூட்டிட்டு போனேன். நான் கேவுக்குள்ள போனேன். மெட்டால்ஸோவை எடுத்தேன். அப்புறம் கிங்க மறுபடியும் அவரோட படுக்கையில நான் தான் படுக்க வச்சேன். துரோகியே,
ஏமாத்துக்காரா, என் கூடவே இருந்து நீ என்னையவே ஏமாத்த பார்த்திருக்க. படை வீரர்களே, அவனை கைது பண்ணுங்க. குடிங்க. ஆனா மெட்டல் ஜோ கிடைக்காது. சூரியன் மறைய போகுது. கொஞ்ச நேரத்துல எல்லாமே அழிய போகுது. இப்ப நீங்க தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன ராஜாவாக்கிடுங்க, இல்லனா எல்லாமே அழிஞ்சிடும். இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். எனக்கு மக்களுடைய பாதுகாப்பு உயிர் தான் முக்கியம். எனக்கு பதவி தேவையே இல்லை. இதுதான் மெட்டல் ஜோ லாக்கோட ராயல் கீ. இந்தா, நீயே ராஜாவா இருந்துக்க. கிங் ஐரோன்ஸா, இந்த செயலை நான் உங்களை செய்ய விட மாட்டேன். எங்க உலகமோ இப்ப ஆபத்துல தான் இருக்கு. நாங்க எல்லாரையுமே காப்பாத்தி தான் ஆகணும். ஒன்பதானே துள்ளிக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன் மோட்டோ. இதை வச்சுக்கோ, புடி. மோட்டோன்னு கலக்குறீங்க. நண்பர்களே, இனிமே மோட்டு தான் மெட்டல் வேர்ல்டோட ராஜா, கிங் மோட்டு. இப்ப நாங்க என்ன செய்யணும் அரசே? முதல்ல நாம இந்த சொரோண்டாவை ஒரு வழி பாட்டியே ஆகணும். வீரர்களே, அந்த சொரோண்டாவை உடனே பிடிங்க. சொராண்டோ, இன்னைக்கு நிச்சயமா என் கையில இருந்து நீ தப்பிக்கவே முடியாதுடா. சொராண்டோ, நான் உங்களை விட போறது இல்ல மோட்டோ பத்லு. வாங்க சொராண்டோ. எல்லாத்தையும் சரியா வச்சாச்சுப்பா. ஓகே. ஆமா கத்துக்கச்சா, எல்லாமே சூப்பரா இருக்குப்பா. சரியா இருப்பா. கத்துக்கச்சா டாக்டர் ஜக்கா சார், இங்க பாருங்க, இது எல்லாமே அப்படியே ஒட்டின வருது.
முடிஞ்சாச்சுப்பா. இனிமே பயப்படவே வேண்டாம். இனிமே எதுவுமே உடையாதுப்பா. அடடா, என்ன இது? நான் 2 கையில விட்டுட்டேனே. என் கதை முடிஞ்சுதா? தம்பி தர்மா, என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல. மொத்த உலகமும் ஆடி போயிருக்கு. சேட்டலைட் உடைஞ்சு கீழே விடுது. எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லயும் கோளாறு. ஐ திங்க் திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். ஐயோமா, என்ன இது? நான் சொல்றத எல்லாருமே கேளுங்க. இந்த உலகத்தை நான் அழிய விடவே மாட்டேன். இந்த வாக்கை நான் உங்க எல்லாருக்குமே கொடுக்கறேன். ஹலோ கைஸ், நாங்க எங்க போறோம்னு தெரியுமா? நாங்க அந்த ஜொரண்டாவை தேடி தான் போயிட்டு இருக்கோம். அதோட அவன் எங்க வேணாலும் ஒளிஞ்சிருக்கலாம். கைஸ், இந்த மாதிரி இடத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஐயோமா, இந்த இடத்த பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கே. அம்மா காப்பாத்துக்க. சோராண்டோ, நான் உன்னை விட போறதில்லை. காய்ஸ், நீங்களே எல்லாத்தையும் பாருங்க. மோட்டு அண்ணனுக்கும் ஜொராண்டாக்கும் நடுவுல சூப்பரான ஃபைட் நடந்துட்டு இருக்கு. எங்க தப்பிக்க பாக்குற சோராண்டோ? நில்லு சோராண்டோ. உன்னை விட மாட்டேன்டா. என்கிட்ட இருந்து தப்பிச்சு எங்கேயுமே போக முடியாது. சோராண்டோ, மெட்டல் ஜோ எங்க இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும்டா. மெட்டல் ஜோ எங்க இருக்குன்னு உடனே சொல்லு சோராண்டோ. சோராண்டோ, உன் ஆட்டை இன்னியோட முடிஞ்சதுடா. இப்ப மெட்டல் ஜோ எங்க இருக்குன்னு உடனே சொல்லிடுடா. போய் நீயே தேடு. ஆனா போறதுக்கு முன்னாடி நான் உன்னை தீர்த்து கட்டிடுவேன். ராஜா ஆகணுமா? அந்த ஆசையில தான் இருக்க நீ. இந்த உலகத்தையே நீ ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்க சோராண்டோ. இப்பவே உன் கதையை நான் முடிக்கிறேன்டா. என்னாச்சு? உன்னை நான் விட போறதில்ல சோராண்டோ. ஏதாவது செய்யுங்களேன். கிங் ஐரோன்ஸா, சில்வர் ஆட்டோ, நாம உடனே மோட்டோக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். சீக்கிரம் வாங்க. எங்கடா போனாவா? அப்படியே நின்னுக்கலாடோ. ஐரோன்ஸா, நீயும் வந்துட்டியா? உன்னை நான் கண்டிப்பா இங்க வரவேற்றே ஆகணும். சோராண்டோ, மோட்டோ எங்க இருக்கான்? சோராண்டோ, நான் இங்க இருக்கேன்டா. நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோமா, ஏய்
சிங்கமா? இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது ஏன் பாசிபிள்? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ரெஸ்ட் 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 அரெஸ்ட். அம்மா ஏய் ஏய் தேகாஸ் கோ அட்டாக் ஹிம். ஓகே இப்பவே போறோம். அம்மா ஏய் நீ அனுப்பியிருக்கிற இந்த முத்தி போன இளநீர் என்ன ஒன்னும் பண்ணாது. ஐயா நீங்க யாரை பிடிக்க பிளான் பண்றீங்க தெரியல. எல்லா அடியும் நாங்க தான் வாங்கிட்டு இருக்கோம். அம்மா இதுக்கு மேல சொரோண்டாவால என் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஐய், ஐய், ஐயோ, இப்ப என் கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுறா பார்க்கலாம். என்ன மோட்டோ இது எப்படி இருக்கு? உண்மையிலேயே நீ எனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்ட. இத புடி, கடைசியா உனக்கு பாய் பாய் சொல்லிக்கிறேன். பாய் பாய் மோட்டோ. गाइस இங்க பாருங்க, மோட்டோ அண்ணனும் சொரண்டோ ஆகாயத்தை தூக்கி வீசிட்டான். மோட்டோ அண்ணா மோட்டோ அண்ணா எங்க இருக்கீங்க? உங்க புது கிங்கோட வாழ்க்கை முடிஞ்சாச்சு. இப்ப நான் கீழே போய் ராயல் டைமண்டை எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் நான் இங்க புது ராஜாவா வந்துருவேன். எதுக்காக இவ்வளவு அவசரப்படுற சோராண்டோ? முதலாளி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு தயாராரு. யாரு ஜெயிப்பாங்களோ அவங்க தானே ராஜாவாக முடியும் சோராண்டோ. அப்படித்தானே வேட மாட்டோம். ஹேய் ஹேய் மோட்டோ கொஞ்சம் திரும்பி பின்னாடி பாரு. பில்டிங்கோட மெட்டல் கெட்டு போனதுனால பில்டிங் மண்ணோட மண்ணா இடிஞ்சு விழுது. ஓடுங்க ஓடுங்க, யாருங்க நிக்காதீங்க, ஓடுங்க சீக்கிரம் ஓடுங்க. இது என்ன ஆபத்து? யாராவது வந்து உதவி செய்யுங்க. போலாம்
ஒரு நிமிஷம் கூட போய் நிற்காதப்பா. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்தை பார்த்து போயிடுப்பா. எல்லாரும் ஓடுங்க. எம்மாடியே, எல்லாரும் எங்க பாருக்கிறீங்க? தம்பியா நண்பா, ஏதாவது ஒண்ணு பண்ணுப்பா. நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போதுப்பா. உன் மேல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குப்பா. அந்த நம்பிக்கை வீணாய் போயிடக்கூடாதுப்பா. ஜொராண்டோ சீக்கிரமா வந்துடு. ஐயோ அம்மா மம்மி, இவனை இவ்வளவு அடிச்ச என் கை மறுபடியும் வீங்கிட்டே தான் இருக்க. இப்ப என் கை ரொம்ப வலிக்குது. யாராவது ஏதாச்சும் பண்ணுங்கள ப்ளீஸ். இங்க பப்ளிக்கு முன்னாடி அரசர் அழக்கூடாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பத்துலு இவன் கொட்டுறதே தலையில தேங்காய் ஊத்த மாதிரி இருக்கேன். அம்மா ஜொராண்டோ, என் ஃப்ரெண்டு 10 ரூபாயில கை வைக்கிறதுக்கு உனக்கு எப்பறம் தைரியம் வந்தது? எட்டுக்காலா என் நண்பனை விட்டுட்டு போனா மூட்டை மூச்சு மூக்கா. சாரி, நீங்க அழுகுறீங்கன்னு எனக்கு தெரியாது. இதை நான் எடிட் பண்றேன். ஓகே, கண்டிப்பா எடிட் பண்ணிடு. இல்லனா காலம் முழுக்க நீ அழுதுகிட்டே தான் இருப்ப. பாத்துக்க, புரியுதா? புரிஞ்சிருச்சுண்ணே. கிங் மோட்டோ, நீங்க கிங்கோட கவசத்தை போட்டிருக்கீங்க. நீங்க எந்த வெப்பன்ஸ நினைச்சாலும் அது உங்க கைக்கு உடனே வந்துரும். ரொம்ப சந்தோஷம். அத நீ இப்பதான் சொல்லுவியா? முதல்லயே இத சொல்லிருக்கலாம்ல. இப்ப விளையாட்ட கவனிடி. இது சுவாரஸ்யமான விளையாட்டு. ஜொராண்டோ மோட்டோ அண்ணனோட சூப்பர் பஞ்ச். நான் எப்படியும் தப்பிச்சிருவேன். என்கிட்ட ஏன்னா மெட்டால்ஸாவோட பவர் இருக்கு. மெட்டலாஸால இருந்து வர ரேஸ் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிடும். வேற யாராலையும் தப்பிக்க முடியாது. உங்க நேரம் முடிஞ்சாச்சு. The whole world is finished. Bye bye. இப்ப என்ன பண்றது? மெட்டல் ஜோ எங்க இருக்குன்னு இப்ப நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜொராண்டோவுக்கு மட்டும்தான் அதை பத்தி நல்லா தெரியும். அவன் தப்பிச்சு போயிட்டான். அவனை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. அதோட சூரியன் வேற மறைய போகுது. பத்துலு, சீக்கிரமா ஏதாவது யோசிடா. பெரு வயிற்றுல இருக்கும் போது என் மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதாடா? ஐடியா. ஜொராண்டோ அந்த மெட்டல் ஜோவுடைய ரேஸை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். அந்த ரேஸ்ல இருந்து தான் அவனுக்கு பவர் கிடைக்கிறதாமோ அவன் ஒரு முறை சொன்னான். அப்படின்னா அந்த மெட்டல் ஜோ இங்க இருக்கிற கேவ்ஸ்ல ஏதாவது ஒரு கேவ்ல தான் அது இருக்கணும். கிங் மோட்டோ, வாங்க. நீங்க தான் இப்ப கிங். மெட்டல் ஜோ இங்க எங்கேயாவது இருந்ததுன்னா அதை நீங்க எடுத்து பாதுகாப்பா ஹோலி கேவுக்குள்ள வச்சிருங்க. இப்ப நேரம் வேற குறைவா இருக்கு. கொஞ்ச நேரத்துல சூரிய வேற மறைய போகுது. சீக்கிரம் செய்யுங்க கிங் மோட்டோ. டிராகோன்ஸா
கிளம்பு டிராகோன்ஸா. இந்த மெட்டல் ஜோ எங்க இருக்கும்? அங்க பாரு, அந்த கேவ்ஸ்ல இருந்தெல்லாம் ரேஸ் வந்துகிட்டு இருக்கு. மெட்டல் ஜோ கண்டிப்பா அங்க எங்கேயாவது தான் இருக்கணும். சீக்கிரம் போ. மெட்டல் ஜோ இங்க எங்கேயாவது தான் இருக்கணும். ஒருவேளை அந்த கதவுக்கு அந்த பக்கமா இருக்கலாமோ என்னவோ. ஐயோ, இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும். ஆனா இந்த மெட்டல் ஜோ எங்க தானா இருக்கு? கண்ணிலேயே பட மாட்டேங்குது. மெட்டல் ஜோ கடத்திருச்சு. மெட்டல் ஜோ கடத்திருச்சு. உடனே இதை கொண்டு போய் எங்க வச்சாகணுமோ அந்த இடத்துல வச்சே ஆகணும். சீக்கிரம் போ. மெட்டாசோவை கொண்டு வந்துட்டேன். மோட்டோ அண்ணே, ஒரு வழியா நம்ம ஹோலி கேவுக்கு போக போறோம். மோட்டோ சீக்கிரமா ஆகட்டும். இப்ப நம்ம கிட்ட கொஞ்சம் கூட நேரம் இல்ல. இந்த சோரண்ட பையன் நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டான் போல இருக்கே. மோட்டோ, நீ எவ்வளவோ முயற்சி பண்ணி இவ்வளவு தூரம் வந்துட்ட. ஆனா இதுக்கு மேல உன்னால முன்னேறவே முடியாது. பத்லு, இந்த உலகம் அழிஞ்சது. உன்னால எதுவும் பண்ணவே முடியாது. சொராண்டோ, மோட்டுவ விட்டுடு. ஓய், அம்மா அம்மா என்ன விட்டுடுப்பா. தெரியாம சொல்லிட்டேன். ஐயோப்பா, அம்மா இப்ப நான் என்ன பண்றது? மோட்டுவை நான் எப்படி காப்பாத்துறது? ஐடியா. மோட்டு, நீ ரெடி ஆகிரு. டிராகன் அட்டாக். சொராண்டா அண்ணா, இத கொஞ்சம் புடிங்க. மெட்டல் ஜோ, இதுக்கு மேல என்னால சண்டை போட முடியாது. கெட்டவங்க எவ்வளவுதான் போராடினாலும் நல்லவங்களை அவங்களால வெல்லவே முடியாது. பாய் பாய் சொராண்டோ. மோட்டு, சீக்கிரம். இன்னும் 4 செகண்ட் தான் பாக்கி இருக்கு. அம்மா
அங்க பாருப்பா மெட்டல் எல்லாம் இப்போ சரியாக ஆரம்பிச்சிருச்சுப்பா. நம்ம மோட்டு பத்துலும் அங்க எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி முடிச்சுட்டாங்கப்பா. ஆஹா சூப்பரு. ஆமா இது பிரமாதம். மோட்டு பத்து சாதிச்சிட்டாங்க. வெரி குட். சாவி மோட்டு பத்லோ, தேங்க் யூ வெரி மச். நீங்க இங்க இருந்ததால மட்டும்தான் எங்க மெட்டல் வேர்ல்ட்ஸ் மட்டுமல்ல மொத்த உலகமும் காப்பாற்றப்பட்டிருக்கு. தேங்க்ஸ் அலாட். மோட்டு பத்லோ, உங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் பெரிய நன்றிகள். பத்லுவனா ஃபுர்ஃபுரி நகரத்துக்கு மட்டும் ஹீரோ இல்ல, இப்ப மொத்த யூனிவர்ஸ்க்கும் ஹீரோ ஆயிட்டீங்க. வாவ், வெரி குட். நீங்க என் நண்பர்களா இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Hey guys, this is the end of my Metal World story. இப்போ என்னன்னா மோட்டு அண்ணனும் பத்லு அண்ணனும் மொத்த உலகத்தையும் சூப்பரா காப்பாத்திருக்காங்க. Don't forget to like, share and subscribe. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.